வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. மத்திய கிழக்கு நாடுகளில் இன்றும் தொடரும் இக்கட்டான போர்களின் வரலாற்று தொடரில் இதோ வருகின்றது இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே. சதாம் ஹுசைன் அதிகாரமும் பேரழிவும். சில மனிதர்கள் வரலாற்றை உருவாக்குவது இல்லை, அவர்கள் வரலாற்றையே மாற்றுகின்றார்கள். சதாம் ஹுசைன் ஒரு மனிதர், ஆனால் அவரது முடிவுகள் ஒரு பிராந்தியத்தின் விதியை மாற்றின. கிராமத்திலிருந்து அரண்மனை வரை சதாம் ஒரு ஏழ்மையான பின்னணியில் பிறந்தார். கடினமான சிறு வயது, அதிகாரத்திற்கான ஆசை, அந்த ஆசை பயம், கொடூரம், கட்டுப்பாடு மூலம் வளர்ந்தது. ஈராக் வலிமையான அரசு. 1970 முதல் 80களில் ஈராக் எண்ணெய் வருவாய், வலுவான இராணுவம், மத்திய கிழக்கில் உயர்ந்த செல்வாக்கு. சதாம் தன்னை அரபு உலகின் நாயகனாக கண்டார். அடக்குமுறை அதிகாரத்தின் அடித்தளம். சதாமின் ஆட்சி எதிர்ப்பு குரல்கள் இல்லை, இரகசிய காவல், பயத்தின் அரசியல். இந்த அடக்குமுறை நிலைத்தன்மை அல்ல, அச்சம். போரின் வழி அதிகாரத்தை உறுதி செய்தல். ஈராக் போர் சதாமின் அதிகாரத்தை தற்காலிகமாக உறுதி செய்தது. தேசிய உணர்வை பயன்படுத்தினார், ஆனால் இந்த போர் ஈராக்கை சோர்வடையச் செய்தது. குவைத் தவறான கணிப்பு. 1990 சதாம் குவைத்தை தாக்கினார். பொருளாதார சிக்கல், எண்ணெய் தகராறு, பிராந்திய ஆதிக்க கனவு. அவர் நினைத்தார் உலகம் மௌனமாக இருக்கும். உலகம் எதிர்த்தது. இந்த முறை உலகம் மௌனமாக இல்லை. அமெரிக்கா, ஐக்கிய நாடுகள், கூட்டணி நாடுகள் வளைகுடா போரை எதிர்த்தன. 1991 விரைவான தோல்வி. சில வாரங்களில் ஈராக் படை பின்னடைவு. குவைத் விடுவிக்கப்பட்டது. சதாம் அதிகாரத்தில் தொடர்ந்தார், ஆனால் ஈராக் அழுத்தத்தில் இருந்தது. தண்டனைகள், மெதுவான பேரழிவு. போருக்கு பின் கடுமையான பொருளாதார தண்டனைகள், உணவு, மருந்து தட்டுப்பாடு, பாதிக்கப்பட்டவர்கள் மக்கள். அதிகாரம் வேர்சஸ் மக்கள். சதாம் ஆட்சியை காக்க முயன்றார், கிளர்ச்சிகளை அடக்கினார். வடக்கு குர்துக்கள், தெற்கில் ஷியா மக்கள். ஈராக் உள்ளுக்குள்ளேயே சிதைந்து கொண்டிருந்தது. உலகத்தின் பார்வை. சதாம் சிலருக்கு அரபு எதிர்ப்பின் சின்னம், படிமம் அவரை ஆபத்தானவராக மாற்றியது. பேரழிவுக்கான பாதை. 1990களில் ஆயுத குற்றச்சாட்டுக்கள், ஆய்வு, அழுத்தம். இந்த பதற்றம் ஒரு புதிய போருக்கு வழிவகுத்தது. வரலாற்றின் எச்சரிக்கை. சதாம் ஒரு தனி மனிதர், ஆனால் அவரது அதிகார ஆசை ஒரு நாட்டின் வலியை உருவாக்கியது. நிறைவாக, சதாம் ஹுசைன் அதிகாரத்தை கட்டினார். அதே அதிகாரம் ஈராக்கை உடைத்தது. அந்த உடைப்பு வரும் காலத்தில் முழுமையாக வெடிப்பதை காண்போம். நன்று நண்பர்களே, இந்த தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.